ஹே காய்ஸ், டே 6 இஃப்தார் ப்ரிப்ரேஷன் வீடியோ பார்த்துடலாமா? ஆஸ் யூஷுவல் அகரகர் தான் பண்ண போகிறோம். ஆனால் இன்றைக்கி என்ன அப்படின்னு சொன்னால் எதுவும் யூஸ் பண்ணலை, மில்க் அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணலை. ஃபஸ்ட்டு வந்துட்டு வாட்டர் வச்சுட்டு நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் அகரகர் போட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு சுகரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். சுகர் ஆட் பண்ணிவிட்டு சுகரும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து இன்றைக்கி 4 கலர்ஸில் பண்ண போகிறேன். அதனால் 4 பவுல்ஸ் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு அகரகர் லிக்விட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு 4 பவுலுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன். ஒரு போர்ஷனுக்கு டொமேட்டோ ரெட்டு சும்மா ஒரு 4-5 சொட்டு வர அளவுக்கு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்த போர்ஷனுக்கு சாக்லேட் மில்க் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு 4 ட்ராப்ஸ் எடுத்து அதை அதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்த போர்ஷனுக்கு கொஞ்சம் மில்க் எடுத்துக்கிட்டு அதில் ரோஸ் மில்க் எசன்ஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அதுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபைனல் போர்ஷனுக்கு கொஞ்சம் வாட்டர் எடுத்துக்கிட்டு இந்த ஃபுட் கலர் எல்லோ கலர் கொஞ்சம் ஆட் பண்ணி அதை அதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ரெட் கலருக்கு வந்து ரோஸ் சிரப் ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லோ கலர் வந்து கலர் மட்டும் தானே மிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சமாக ஒரு 2 ட்ராப்ஸ் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ரோஸ் மில்க் இதில் வந்து ரோஸ் ஃப்ளேவர் இருக்குது, அண்ட் தென் சாக்லேட் மிக்ஸ் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் இருக்குது. அதுக்கு எதுவுமே நான் ஆட் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து சப்ஜா சீட்ஸ் வந்துட்டு எல்லாத்துலேயுமே மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். சப்ஜா சீடு எல்லாத்துக்குமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு செட் ஆகிறதுக்காக ஃப்ரீசர்லேயும் எடுத்து வச்சுட்டேன். தென் வந்துட்டு பஜ்ஜி செய்கிறதுக்காக பஜ்ஜி ப்ரீமிக்ஸை எடுத்துகிட்டு வாட்டர் போட்டு நல்லா என்ன கன்சிஸ்டன்சிக்கு தேவையோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் பஜ்ஜி போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது ஆக்சுவலாக செகண்ட் பேட்ச்சு. ஃபஸ்ட் பேட்ச் வந்து ஆல்ரெடி போட்டது வந்து வீடியோ ஆன் ஆகாமே இருந்துச்சு, அதனால் செகண்ட் பேட்ச்சில் தான் எடுத்தேன். பஜ்ஜியும் ரெடியாக ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கலாமா? கஞ்சி வாங்கிட்டு வந்ததை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். தென் வந்து எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அரேஞ்ச் பண்ணிவிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி இஃப்தாருக்கு என்னென்ன ரெடி பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால், கலர்ஃபுல்லாக ஜெல்லி ரெடி பண்ணியிருந்தேன், குட்டீஸோட ஃபேவரெட் இல்லையா. அப்புறமா வாழைக்காய் பஜ்ஜி, எப்பவும் போல் பள்ளிவாசலேன்னு வந்த கஞ்சி, அப்புறம் வடை, இது வந்து நைபர்ஸ் வீட்லேன்னு வந்தது, அப்புறம் ரோஸ் சர்பத். அவ்வளோதான். இன்றைக்கி இஃப்தாருக்கு இவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.